இல்லை எனக்கு புரியலை. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என் ப்ராஜெக்டை நானே தான் பண்ணணும், என் பையன் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த ப்ராஜெக்டையும் நானே தான் பண்ணணும். எனக்கு ஆஃபீஸில் இருக்க ப்ராஜெக்டை கூட பண்ணிடலாம் போல். தினசாக ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. கிரியேட் அ மாடல் ஆஃப் த பேர்ட்ஸ் நெஸ்ட் யூஸிங் த மெட்டீரியல் அவைலபிள் இன் யுவர் ஹோம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நான் ஏன்டா கூடு கட்டணும்? அவன் வளர்ந்து வீடு தானே கட்ட போகிறான். கூடு கட்டி குருவி மாதிரி அதுக்குள்ளேயே இருக்க போகிறான். அந்த குருவி கூட இவ்வளோ பாடுபட்டுருக்காது அந்த கூட்டை கட்டுறதுக்கு. நான் வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரேன் சேகரித்து. நூல், குச்சி, இலை, அதுக்கு தானியம், அதெல்லாம் கூட பரவாயில்ல. அதுக்கு வந்துட்டு முட்டை போடணுமா அந்த நெஸ்ட்டில்? ஒஸ்ட்டு பண்ணுறீங்கடா நீங்கள். சின்ன பசங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு க்ளே மாடல் வச்சு விளையாடுங்க, இல்லை வந்துட்டு ட்ராயிங் பண்ணுங்க, பில்டிங் பிளாக்ஸ் வச்சு வீடு கட்டுங்க. இது மாதிரி ஏதாச்சும் கொடுத்து தொலைங்கடா. நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொன்றா சொல்லி அனுப்புறீங்க. அவன் பாட்டுக்கு ஜாலியாக டிவி பார்க்குறான். நான் தானே உட்காந்து ஒவ்வொன்றா தேடி 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 பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் குட்டு யாருக்கு? எனக்கா அவனுக்கா? அவனுக்கு ப்ராஜெக்டா எனக்கு ப்ராஜெக்டா? தயவு செஞ்சு பேட்டர்னை மாற்றுங்கிறா.